அனைவருக்கும் வணக்கம். இனியவளின் கதை போமா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் சங்கீதா. ட்ரெண்டிங் தமிழ் சேனல் எல்லாரும் பொதுவாக வச்சிருக்கிறதுனால நான் என்னுடைய சேனலுக்கு இனியவளின் கதை போமா அப்படின்ற பேர் வச்சிருக்கேன். அதனால வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். தெரிதரு தேற்ற உவமை. ஐயுற்ற பொருளை தெளிந்து துணிந்து கூறுதல் அப்படின்றது தான் தெரிதரு தேற்ற உவமை. இன்சொல் உவமை. உவமை உயர்ந்தது என்றாலும் பொருளை விட உயர்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்றது தான் இன்சொல் உவமை. விபரீத உவமை அப்படின்னா உவமையை பொருளாகவும் பொருளை உவமையாகவும் மாற்றி கூறுவது விபரீத உவமை. பல பொருள் உவமை அப்படின்னா ஒரு பொருளுக்கு பல உவமைகள் வருவது பல பொருள் உவமை. விகார உவமைனா உவமையையே வேறு விதமா மாற்றி கூறுதல் அப்படின்றது தான் விகார உவமை. மோக உவமைனா ஒரு பொருள் மீது ஏற்பட்ட மிகுந்த விருப்பத்தினால தோன்றிய மனமயக்கம் தான் மோக உவமை அப்படின்னு சொல்றாங்க. அபூத உவமைனா உலகில் இல்லாத பொருளை உவமையாக கூறுவதுதான் அபூத உவமையாகும். இல்ல பாருங்க, எல்லா கமலத்து எழிலும் திரண்டு ஒன்றின் வில்லேர் பருவத்து மேல் நெடுங்கண் நல்லீர் முகம் போலும் என்ன முறவழித்தார் வாழும் அகம் போலும் எங்கள் அகம். எல்லா கமலத்து எழிலும், அதாவது இந்த பாடல்ல எல்லா தாமரையின் எழிலும் ஒன்று திரண்டு வந்தது போல, ஆனா எல்லா தாமரையுடைய அழகையும் ஒன்று சேர்த்து கூற முடியாது. அதை முடியாத ஒரு செயலை முடியும் என்று இந்த பாடல்ல சொல்லி இருக்கிறதுனால இது அபூத உவமை ஆகும். பலவையின் போலி. செய்யுள்ள இருக்கக்கூடிய பல உவமைகள் வரும்பொழுது ஒவ்வொரு உவமைக்குமே உவம உருபு கூறி சொல்லுவது அப்படின்றது தான் பலவையின் போலி. சான்ற பாடல் பார்க்கலாம். மலர் வாவி போல் வராள் மாதர் கமல மலர் போலும் மாதர் வதனம் மலர் சூழ அலிக்குளங்கள் போலும் அழகம் அதனுள் களிக்கும் கயல் போலும் கண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு உவமைக்கும் உவம உருபு கூறி சொல்லுவது என்று சொன்னோம். இதுல பாருங்க, மலர் வாவி போல், மலர் போல், அலிக்குளங்கள் போலும், களிக்கும் கயல் போலும் என்று ஒவ்வொரு உவமைக்கும் உவம உருபு கூறியதனால இது பலவையின் போலி ஆகும். ஒருவையின் போலியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.